வார்த்தை மார்க்கு 7வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 7:27. இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ். ஒரு கானானிய பெண் தன் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அதை விரட்டும்படியாக என்ன செய்கிறாங்க, ஆண்டவரத்தில் இயேசு சுவாமிகிட்ட தேடி வராங்க. இப்படி வரும்போது அவங்க ரொம்ப நேரம் என்ன செய்கிறாங்க, பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பாடு போட்டுட்டு வராங்க. அப்போது ஒரு கட்டத்தில் சீடர்களுக்கு பொறுமை இழந்து போயிடுறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அனுப்பிடலாமே, அவங்க நம்மளை பின்தொடர்ந்து கத்திக்கொண்டே வராங்களேன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கனானிய பெண்ணை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் யாரை பிள்ளைகள் என்று சொல்கிறார்? பிள்ளைகள் ஒரு உணவை நம்ம வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம உணவு கொடுத்துருப்போம். பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை நம்ம பறித்து கொண்டு போயிட்டு நாய்களுக்கு போடுவோமா? என்ன செய்வோம் நம்ம? முதல்ல பிள்ளைங்க திருப்தி அடையட்டும், நல்லா சாப்பிடட்டும், அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா? அப்படி அதுதான் சரியான காரியம். இப்போ ஆண்டவரும் அந்த காரியத்தை தான் சொல்கிறார். அவர் எந்த உணவை குறித்து அப்படி சொல்கிறார்? மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 4:4. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலையும் வாழ்வர் சொல்லு. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம சரீரத்தை போஷிக்கக்கூடியது. ஒரு சரீரத்துக்கு பலம் வேணும்னா அப்போ அதுக்கு தேவைப்படுது. ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய வாய்ச்சொல், அவருடைய வார்த்தையினாலே பிழைத்து கொள்வான், வாழ்வான்னு சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பூமிக்குரிய அப்போ இந்த உணவு உடலை மாத்திரமே போஷிக்கக்கூடியது. நம்ம வலுவிழந்த நேரத்தில் உடல் வளர்ச்சிக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு தேவைப்படுது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? தேவ வார்த்தையானது தன்னுடைய உடலை மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆத்மத்தையும் நம்முடைய உலகத்தில் எல்லா காரியத்தையுமே அது போஷிக்க வல்லதாக இருக்குன்னு சொல்கிறார். பிரைஸ் எல்லாம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக ஆண்டவருடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை எப்படி நமக்கு ஜீவனையும் பலத்தையும் கொடுக்குது? ஒரு ஆவிக்குரிய மனிதன் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோன்னா, இந்த சரீரத்துக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறோம், சரீரத்துக்குள்ளே இருக்கிறோம். இது கூடாரம். பவுல் சொல்கிறார்ல, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார், நம்ம உடலாகி இந்த கூடாரம் அழிந்து போனாலும் விண்ணுலகத்தில் நமக்கு ஒரு இல்லம் இருக்குது, நம்ம தங்கக்கூடிய வாசஸ்தலம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் என்ன செய்யறோம், அவருடைய ஆவினாலே, அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை என்ன செய்ய இந்த சரீரத்துக்குள்ளே வச்சதுனால நம்ம மாம்சத்தின்படி வாழறோம். பூமியில் வாழ்கிறதுக்கு இந்த சரீரத்துக்கு உணவு அவசியம். ஆனால் ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் எந்த உணவு குறித்து சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1லேருந்து 3 மட்டும். சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். சத்தமாக வாசிங்க. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். பிரைஸ் தி லார்ட். எது அந்த ஆன்மீக உணவு? எது? மன்னா என்ற ஒரு ஆன்மீக உணவு உண்டாங்க. மேகத்தின் கீழ் அவங்க வழி நடந்து வரும்போது வான தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவுனால ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்கள போஷித்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த உணவை உண்ணவங்க கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம். எத்தனை வருஷம்? 40 ஆண்டு காலம். பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு நோய் கூட இல்லாமல், வியாதி இல்லாமல், பாலை நிலத்தில் அவங்க கடந்து வர்றதுக்கு புது பலனை பெற்றிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னாவென்ற அந்த வானத்தூரில் உண்ணக்கூடிய அந்த உணவை தானே செஞ்சார் ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்துருந்தார். அந்த உணவை உண்டவங்க எந்த வியாதியிலுமே 40 வருஷம் அவங்க ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்களோ, பாலை நிலத்தில் அவங்க வழி நடந்து வரும்போது
ஏதாவது நடந்து போயிருப்பாங்களா? கிடையாது. பாலை நிலத்தில் நடந்து வரும்போது அப்படியான ஒரு காரியமும் நடக்கல. ஆனால் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவாக இருந்துச்சு? சாலமோனின் ஞானம் 16வது அதிகாரம் 20, 21 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர் ஆண்டவராகிய தம் பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்ட உணவு, எப்படியான உணவு நம்மளை போஷிக்க விரும்புகிறாரு? சாலமோனின் ஞானம் 16வது அதிகாரம் 20, 21. 16வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். இவற்றுக்கு மாறாக மக்களை வானதூதருடைய உணவால் நீங்கள் என்ன செஞ்சீங்க? ஊட்டி வளர்த்தி எல்லா இனிமையும் பல்சுவை கொண்ட உணவை, அவருடைய உழைப்பு இல்லாமலேயே வானத்திலிருந்து அவர் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 21வது வசனம் வாசிங்க. நீர் அளித்த அந்த உணவூட்டம் உன் பிள்ளைகள் பார், நீர் கொண்டது அந்த இனிய உறவை காட்டியது. ஏனெனில் அந்த உணவு உண்போரின் சுவைக்கு ஏற்றவாறு மாறி அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த சுவையில் அது இருந்துச்சு. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவர் தம் பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டான காரியத்தை தான் கொடுக்க விரும்புகிறார். நம்ம அந்த உணவு, அந்த நம்முடைய முன்னோர்கள் உண்ட உணவு எப்படிப்பட்ட உணவு? அவர்களுடைய சுவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு விரும்புகிறாங்களோ, இன்றைக்கி நம்ம எது தேவையோ தனித்தனி முறையில் தான் நம்ம சமைச்சாகணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காரியம் எப்படி? நம்ம என்ன விரும்புகிறோமோ, எந்த சாப்பாடை அதை நினைக்கிறோமோ, ஒரு ஃப்ரூட்ஸாக நினச்சோம்னா அப்படி மாறிடும், ஒரு ஸ்வீட்டாக நினச்சோம்னா அந்த டேஸ்ட்டுக்கு வந்துடும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அந்த உணவு உண்டவங்க எப்படி இருந்தாங்க? இணைச்சட்டம் 8வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அந்த உணவால் உண்டு ஜீவித்தவர்கள் எப்படி இருந்தாங்க? ஏன் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க ஒவ்வொருத்தரும் அநேக நேரத்தில் வியாதி படுக்கையில் இருக்கிறோம்? அவர் உங்களை எளியவர் ஆக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டும், திரும்பி சொல்கிறார் பாருங்க, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளுடைய வாய்ச்சல், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றாலுமே உயிர் வாழ்கிறார். நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திராத மன்னாவினால் உங்களை உண்பித்தார். வாசிங்க. இந்த 40 ஆண்டுகளும் உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவும் இல்லை, உங்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்பதை பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 40 ஆண்டு காலமும் அவங்க மேலே போட்டிருந்த அந்த ஆடை என்ன செய்யலையாம்? நைந்து போகவில்லை. காலனி வாறு கூட அறுந்து போயிடல. இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா எவ்வளோ நாளைக்கு போட முடியும்? அவ்வளோதான் போட முடியும். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அதை விட மேலான காரியத்தை சொல்கிறாரு. இந்த இறை வார்த்தை என்ற உணவு, இந்த உணவை நம்ம உண்ணும் பொழுது நம்ம சரீரம் மாத்திரம் அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எல்லா வித ஆசீர்வாதத்தையும் அது கொடுக்க வல்லதாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இன்றைக்கி அநேகர் நேரத்தில் அநேகர் நம்ம வியாதியோடு இருக்கிறோம், குடும்பத்தில் சில பிரச்சனைகளோடு இருக்கிறோம், சில போராட்டத்தோடு இருக்கிறோம்னா காரணம் என்ன? நம்ம காலையில் எழுந்த உடனே முதலாகிய இந்த உணவை நம்ம, இந்த வார்த்தையாகிய இந்த உணவை நம்ம போதிய அளவு உண்றது கிடையாது. இஸ்ரேல் ஜனத்தில் போய் பேசும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எசேக்கியேல் இறைவாக்கிட்ட ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். முதல்ல என்ன செய்ய சொல்கிறாரு? இந்த உணவை வயிறார உண்ண சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தினமும் காலையில் எந்திரிச்சு பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு? காலையில் எந்திரிச்ச உடனே முதல்ல நான் பைபிள் வசனத்தை வாசிச்சிருவேன், தியானிப்பேன் அப்படிங்கிறவங்க 2-3 கைகள் தான் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, எதனால் வாழ்வடைகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையினால். இறை வார்த்தை தான் இயேசு தான் இறை வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம டெய்லி ஒரு மனிதரை சந்தித்து, ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு மனிதரை சந்திக்க போனால் கூட நம்ம பலத்தினால போய் பேசணும்னா அங்கே ஒன்றுமே விடுதலை ஆகாது, விடுதலை கிடைக்காது, ஒரு வியாதியும் தீராது. நான் நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடு சந்திக்க போயிருந்தோம்.
ஆவடி பகுதியில் ஒரு அம்மா ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. காலெல்லாம் வீங்கி போயிருந்துச்சு. அவங்களுக்கு குளிர் காய்ச்சலில் தான் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகல, எப்படியாவது ஆண்டவர் என்ன சுகமாக்கிடுவார் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அவங்களோட உட்காந்து பேசியிருப்போம். நாங்கள் பேசின காரியம் என்ன, இறைவார்த்தை தான் பேசணும். இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை அவங்களிடத்துல சொன்னோம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காருமா, அந்த வார்த்தையை நம்புங்க, நான் ஆலயத்துக்கெல்லாம் போகிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. ரொம்ப பக்தியானவங்க தான். கொஞ்சம் காலமாக என்னால் அந்த கால் கொஞ்சம் வீங்கி போனதுனால, வலி இருக்கிறதுனால, மூட்டு வலி இருக்கிறதுனால ஆலயத்துக்கு என்னால் போக முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, இந்த வலி தாங்க முடியல, வீக்கமாக இருக்கணும் பார்த்தா 2 காலுமே ரொம்ப வீங்கி இருந்துச்சு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரே விஷயந்தான், நம்ம சாப்பிட்றது இந்த வார்த்தையை கொஞ்சம் சொல்லுவோமே, சில வார்த்தைகளை சொல்லணும். சொல்ல அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரதை பார்த்து சோர்வாக இருந்த அந்த அம்மா உற்சாகம் ஆயிட்டாங்க. ஒரே சந்தோஷம் அவங்களுக்குள்ள. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இந்த இறை வார்த்தையை பேசி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய கிருபையினால அவங்களுக்கு கால்களில் உள்ள வீக்கம் வத்தி போயிடுச்சு, வலியும் குறைஞ்சி போயிடுச்சு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. இதை தான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல ஆண்டவருடைய வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்கிறார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 1-3 வரையும் வாசிப்போம். சத்தமாக வாசிக்கணும். அவர் என்னை நோக்கி, மானிடா, நீ காண்பதை தின்று விடு, இச்சுருளேட்டை தின்ற பின் இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் பேசு. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் பேச போனால் கூட என்ன செய்யணும், முதல்ல இறை வார்த்தையை வாசிக்கணும். ஆண்டவர் சம்பவத்தில் உட்காந்து ஆண்டவர் என்ன சொல்லித்தரார், நமக்கு என்ன பேசணும்னு கற்றுத்தராரோ அந்த காரியத்தை தான் நம்ம போய் பேசணும். நம்ம சொந்த பலத்தினால சொந்த அறிவை கொண்டு பேசணும்னா கட்டாயம் தோல்வி அடைஞ்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு சமாதானம் இல்லாத ஒரு குடும்பத்துக்கு நம்ம போகிறோம், சமாதானத்தை கொடுக்க போகிறோம்னா கூட முதல்ல என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இந்த இறை வார்த்தையை நம்ம வயிறார சாப்பிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பேச முடியும். நம்ம திருப்தி அடைய மட்டும் அதை சாப்பிடணும். வாசிங்க தொடர்ந்து. நானும், எசேக்கியேல் சொல்கிறார், நானும் என் வாய் திறக்க அவர் அந்த சுருளேட்டை எனக்கு தின்ன கொடுத்தார். மேலும் அவர் என்னை நோக்கி, மானிடா, நான் உனக்கு தருகின்ற இந்த சுருளேட்டை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார். நானும் தின்றேன், அது என் வாயில் தேன் போல் இனித்தது. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. இந்த இறை வார்த்தையை தின்னும் போது எப்படி இருக்குதான், தேன் போல இருக்கும். ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு இந்த வேத வசனம் எப்படி இருக்குமா, தேன் போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறாரு, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் என்று. யாரெல்லாம் நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோமோ அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அந்த இறை வார்த்தை வேத வசனம், தேன் போல தித்திக்கும்னு சொல்கிறார். ஆனால் பிசாசுடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கும், அது எரியிற அக்னி போல இருக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. நீங்கள் அநேகரை ப்ரேயர் மீட்டிங் கூப்பிட்டு பாருங்கள், ஜெப கூட்டத்துக்கு சொல்லி பாருங்கள், நிறைய சாக்கு போக்குகள் சொல்லுவாங்க. உண்மையிலே வேலையின் காரணமாக வர முடியாத சூழ்நிலை வராமல் இருக்குது, அது பரவாயில்ல. ஆனால் வர வாய்ப்புகள் இருந்தோம், போதிய நேரங்கள் இருந்தோம், மனசில் இடம் இல்லாதனால என்ன செஞ்சிருவாங்க, தானே அப்புறம் பார்த்துருவாங்க, நல்லா தான் இருக்கேன், அப்புறம் வரோம் பிரதர்னு சொல்லுவாங்க. சில அந்த வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, தேன் போல் யாருக்கெல்லாம் தித்திக்குது அவங்க என்ன செஞ்சிருவாங்க, எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எப்படா இந்த வியாழக்கிழமை வரும், எப்போ இந்த சண்டே இந்த திருப்பலியில் நம்ம பங்கெடுப்போம், எப்போ இந்த ஜப கூட்டத்துக்கு போகலான்னு ஒரு ஆர்வம் இருக்கும். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா தொலை தூரத்துலேருந்து ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய வார்த்தை, ஒரு தாயோடைய தகப்பனுடைய வார்த்தை நல்ல பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிவாங்க. பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கீழ்ப்படிவாங்க, ரொம்ப விரும்புவாங்க அந்த வார்த்தையை. அப்பா ஏதாவது ஒரு காரியத்தை நம்மகிட்ட சொல்ல மாட்டாரா, அம்மா ஏதாச்சும் நம்மக்கிட்ட ஒரு சில வேலையில் சொல்ல மாட்டாங்களா, ஏங்குவாங்க சில பிள்ளைங்க. நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுதான் சொல்கிறாரு, எசேக்கியேல் வாயை திறக்க அவர் இந்த சுருளேட்டை என்ன சொல்கிறாரு, தின்ன கொடுக்குறாரு. நானும் உண்டேன், அது என் வாயில் எப்படி இருந்துச்சு, எனக்கு தேன் போல தித்தித்ததுன்னு சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலேருந்து நமக்கு வித்தியாசங்கள் தெரிஞ்சிடும். ஆண்டோடைய வார்த்தை நமக்கு எப்படி தேனை போல மதுரமாக இருக்கா, ஆண்டோட பிள்ளைங்களுக்கு எல்லாமே அது அந்த உணவு எப்படி ஒரு ஆசீர்வாதமான உணவாக இருக்குது. சரி, இவர் எப்படி சொல்கிறார், தாவீது எப்படி சொல்கிறார், திருப்பாடல் 19ஆவது அதிகாரம் 10வது வசனம், சங்கீதம் 19 10வது வசனம் வாசிக்க கேட்கலாம்.
முழு மனதோடு. 19 10வது வசனம். அவை இந்த வார்த்தை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலை மிக்கவை, தேனினும் தேன் அடை நின்றும் சிந்தும் தெளித்தேனினும் இனிமையானவை. பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு எப்படி இருக்கு அந்த வார்த்தை? அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலானவை சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம எதை மேலே நினைக்கிறோம்? இந்த மாதத்தில் ஒரு 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 மாதம் வேலைக்கு போயிட்டு எப்படியோ 2 பவுண்ட்லையாவது பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிடணும். இருக்க இருக்க எப்படி ஆகிட்டுருக்கு? விலைவாசிலாம் உயர்ந்துட்டு போகுது. காலம் போகிற போக்க பார்த்தா பொண்ணு தங்கத்தில் நம்ம கண்ணால் கூட பார்க்க முடியாது. ஆனால் தாவீதுக்கு எப்படி தோணுது? பொன்னிலும் பசும் பொன்னிலும், சொக்க தங்கத்தை விட மேலானவன்னு சொல்லிட்டு அடுத்த காரியம் பாருங்க, நினச்சி பாருங்க, அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. அவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்றாரு பாருங்க அந்த வசனத்தை வாசிங்க. அவை பொன்னிலும் பசும் பொன்னிலும் மேலாக விலைமிக்கவை, தேனினும் தேன் அடையினின்றும் சிந்தும் தேன் அடை கட்டியிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப்ஸ் அப்படியே இறங்கும். பார்த்துருக்கீங்களா? ஓவர்ஃபுல் ஆகிடுச்சுன்னு இறங்கும் ட்ராப்ஸ். அது எவ்வளோ தெளிவாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். அதை பார்த்த உடனே நமக்கு எப்படி என்ன தோணும்? அது பார்த்த உடனே கொஞ்சமாச்சும். அது போல் ஆண்டோட பிள்ளைங்களுக்கு இந்த வேத வசனம் எப்படி இருக்கணுமா? தேன் போல தித்திக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த சுகவீனமும் கிடையாது, எந்த வியாதியும் வர முடியாது. இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லது. சொல்லுங்கள், இந்த வேத வசனம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லது, வியாதியை சுகமாக்க போதுமானது. சொல்லுங்கள் பக்கத்து திரும்பி பார்த்து, இந்த இறை வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்க வல்லது, உங்கள் வியாதியை சுகமாக்க வல்லது, இது எல்லா வித ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்க வல்லது, இதுவே எல்லாவற்றிலும் மேலானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வியாதிப்படுறோம், ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுக்கறதில்ல, செவி கொடுக்கறதில்ல. ஏதோ மேலோட்டமாக கேட்டுட்டு போயிடும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கட்டாயம். ஏதாச்சும் ஒரு பொது நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எத்தனை பேர் இருந்து கூடியிருப்பாங்க இவ்வளோ நேரத்துக்கு? இப்போ நம்ம ஆலயத்தில் எத்தனை பேர் இருக்கிறோம்? யாருக்கெல்லாம் இந்த இறைவார்த்தை தேன் போல தித்திக்குதோ அவங்க மாத்திரம் தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய அயலார்கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட, உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்துல போய் சொல்லணும். ஆண்டவருடைய வார்த்தை தேனினும் மேலானது. நம்ம வந்து இன்றைக்கி என்ன செய்யணும்? வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், அதெல்லாம் முதல்ல வச்சிடறோம். ஆண்டவர் தர்றது, இறை வார்த்தைக்கு இடம் கொடுக்குறது செகண்டரி ஆக்கிடும். இப்போ பைபிள் வசனம் படிக்கிறோம், ஒரு நாளைக்கு ஒரு 10 அதிகாரம் படித்து கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50,000 சம்பளம்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனை பேர் அதை படிப்போம்? எத்தனை பேருக்கு பைபிள் உண்மையிலே படிக்க தெரியாது? கையை வைத்து காட்டுங்க. எனக்கு பைபிளே படிக்க தெரியாது, சுத்தமாக எனக்கு படிக்க தெரியாது. பாருங்கள், ஆண்டவர் கிருபையில் எல்லாருமே படிக்கக்கூடியவங்களா தான் இருக்கிறீங்க. ஒருவேளை படிக்க தெரியலனா கூட ஆண்டவர் இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு இந்த என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக வச்சுருக்கீங்கப்பா, நான் அதை நம்புறேம்மான்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு பகுதியாக திறந்து நீங்கள் தொட்டு பார்த்தாவே அந்த ஆசீர்வாதம் தங்கிடும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த ஆர்வத்தோடு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தேடி படிக்கிறோமா? ஒரு கோல்டு வாங்க போகிறோம், ஒரு பவுன் வாங்க போகிறீங்க, ஒரு சவரன் வாங்க போகிறீங்க. இதெல்லாம் ஒரு அற்பமான காரியம் இருந்தாலும் ஓமைக்கு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆகி போகுது. ஏன்னா அதுதான் நம்ம எல்லாருமே இப்போ அதிகமாக நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பவுன் வாங்க போகிறோம், ஒரு 5 அதிகாரத்தை கரெக்டாக அந்த சேட்டுக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு செய்கூலி சேதாரத்தெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டா எத்தனை பேர் 5 அதிகாரத்தை படிச்சுட்டு நேராக போய் நிற்போம்? சொல்லுங்கள். அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, திருப்பாடல் 119வது அதிகாரத்தில் 72வது வசனத்தில் பாருங்கள், அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஆண்டவர் எதுக்காக அரசனை உயர்த்தினார் அப்படின்னா, அவர் அந்த அவருடைய பிள்ளையாக இருந்து அந்த வார்த்தையின் மேலே அப்படி ஒரு தாக்கம் கொண்டிருந்தார். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் ஆயிரக்கணக்கான, நல்லா கவனிச்சுக்கணும், வசனத்தை நல்லா கிளியராக கவனிக்கணும். சரி, ஏனோ தானோ மேலோட்டமாக போகக்கூடாது. நீர் திருவாய் மலர்ந்த இந்த திருச்சட்டம் ஆயிரக்கணக்கான, 1 2 கிடையாது, ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளி காசுகளை விட மேலானதுன்னு சொல்கிறார். பொண்ணுடைய காசு சொல்லுவாங்களா, டாலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நாணயம் 1 கிராமோ 2 கிராமோ நாணயம் இருக்கும்.
அதேமாதிரி வெள்ளி வந்து அந்த ஒரு நாணயம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து ஆயிரக்கணக்கான ஒரு ஒரு டாலரே பல கிராம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆயிரக்கணக்கான பொன் வெள்ளியை விட மேலானது. அதனால தாங்க தாவீதை ராஜாவாக மாற்றிட்டார் ஆண்டவர். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அவர் ஆண்டவர் வந்து எப்படி பார்க்குறாருன்னா இருதயத்தை தான் பார்க்குறாரு. அவர் இருதயத்துடைய வாஞ்சையை தான் பார்க்குறாரு. நாம் எதை முன்னாடி வச்சிடறோம்? ஆண்டவர் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல பொண்ணையும் பொருளையும் வச்சிடறோம். அவர் ஆண்டவர் தான் பார்க்குறாரு. அவர் உணர்ந்து சொல்லக்கூடிய காரியம்லாம் அப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த தேன் கூடு கட்டியிருக்கலாம், அது வந்து ஒரு ட்ராப் அந்த இறங்கக்கூடிய அந்த அதை விட மேலானதுன்னு சொல்கிறார். அவருடைய கற்பனை எப்படி இருக்குது பாருங்கள். எதெல்லாம் அவர் நினச்சி பார்க்குறாரு பாருங்கள். நீர் திருவாய் மலர்ந்த சட்டம் 1000 பொன் வெள்ளி காசுகளை விட மேலானது. 1000, அதான் ஒன்று ஒரு ஒரு கிராமில் ஒரு சவரன்னு வச்சுக்கோங்களேன். 1000னா கணக்கு பண்ணி பாருங்கள். அதை விட எனக்கு நான் மேலே நான் நினைக்கிறேங்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இன்னைக்கு இறை வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயத்தில் இடம் கொடுக்காதனால தான் அநேக பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுட்ருக்கோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு வாழ்னதான் ஆண்டவர் நம்மளை பூமியில் உண்டாக்கியிருக்கிறார். யாரும் வியாதியோடு இருக்கணும், கண்ணீரோடு இருக்கணும், கவலைப்பட்டுகிட்டே இருக்கணும் அவருடைய விருப்பம் கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வசனத்தை நீங்கள் எந்தளவுக்கு நம்புறீங்களோ அந்தளவுக்கு நம்பும்போது தான் அந்த வார்த்தை அந்த உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவன். போன வாரத்தில் கூட நம்ம சில வார்த்தைகளை தியானித்தோம். அந்த குடும்பத்தில் 8 பிள்ளைங்க இருக்காது. ஒரு கடைசி பிள்ளை தாவீது. சாமுவேல் அருள்பொழிவு செய்ய வரும்போது இவர் ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார்ல, மனிதர் பார்க்கறது போல் நான் பார்க்கறது இல்லை அப்படின்னு. அவருடைய பார்வையில் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? விலையேற பெற்றவங்களாக இருக்கிறீங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் அவர் அப்படி சொல்கிறாரு, தாவீது இப்படி சொல்கிறாரு, எசேக்கியேல் இப்படி சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டவரை பார்த்து எது முக்கியம்னு சொல்கிறோம்? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு அவருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? தேன் போல தித்திக்கொன்று. அது ஜீவனை கொடுக்கக்கூடியது, ஆசீர்வாதத்தை கொடுக்க உள்ளது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பிள்ளையாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி இருக்கும்? கசப்பு நிறைந்ததாக இருக்கும். ஒரு எரிகிற ஒரு அக்னியை போல் இருக்கும். பிசாசு கூட அநேக நேரத்தில் இறை வார்த்தையை சொல்லும் போது சொல்லணும், சொல்லாத அந்த வார்த்தையை சொல்லாத, எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுன்னு சொல்லு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு தான் இருந்தாங்க. மாலை பொழுதில் அவர் என்ன செய்வார்? தேவன் இறங்கி வந்து அவரோட உலாவி கொண்டு இருந்தார், உரையாடி கொண்டு இருந்தான்னு போட்டிருக்கும். பிரைஸ் எல்லாம். அப்போ ஆண்டவருடைய குரல் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இனிமையாக இருந்துச்சு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் இனிமையாக இருந்துச்சு. ஆனால் ஒரு பாவத்தை செஞ்ச உடனே ஆண்டவர் இறங்கி வரார். அப்போவும் அதே ஆண்டவர் தான் வராரு. ஆதாமே நீ எங்கே இருக்கிற கேட்குறாரா இல்லையா? இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஆண்டுகிட்ட வரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் ஒரு குரல் இப்போ அவருக்கு எப்படி இருக்குது? தேன் போல் தித்திக்கலை, இப்போது எரிகிற ஒரு அக்னி போல் இருக்குது. இந்த பாவம் செஞ்ச உடனே ஓடி போய் என்ன செஞ்சிடறாங்க? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவுடனே ஒளிந்து கொள்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம வந்து ஓடி போய் ஒளியக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? ஆண்டவர் தேடி வரக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறோமா? இப்போ ஆண்டவர் தேடக்கூடிய பிள்ளைங்க என்ன செய்யணும்? அனுதினமும் இறை வார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையை தியானிக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜூம் ஆப்பில் ஒரு முறை மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்போது தூத்துக்குடியில் பிரதர் எழில்னு எங்களுக்கு ஒரு மூத்த ஊழியர் இருக்கார், ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க அப்படி தான் சொன்னாங்க, டெய்லியும் ஒரு 2 அதிகாரமாச்சும் படிங்க சகோதரின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன காரியம், நாங்கள் அதெல்லாம் படிக்க மாட்டோம் பிரதர், நாங்கள் ஆர்சி பிரதர்ன்ட்டாங்க. நாங்கள் பைபிள்லாம் படிக்க மாட்டோம், நாங்கள் ஆர்சின்னு. ஆனால் அவங்க சொன்னது போல தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு வர நம்ம எத்தனை பேர் பைபிள் எடுத்துகிட்டு வரோம்? எத்தனை பேர் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வரோம்? செல்ஃபோன் தான் எடுத்துகிட்டு வரோம். எது முக்கியம் நமக்கு? பைபிள் தான் முக்கியம்.
தாவீது எனக்கு தேன் போல தித்திக்குன்னு சொல்கிறாரு. அவர் வாழ்ந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பைபிள் இப்போ இருக்கிற மாதிரி ஒரு சின்னதெல்லாம் ஒரு சின்ன புத்தகமாலாம் கிடையாது. தோல் சுருளேட்டாக தான் இருந்துச்சு. அந்த தோல் சுருளேட்டை தான் எசேக்கியேலுக்கு கொடுக்கும்போது அவரும் நான் வாய் திறந்து அதை தின்றேன், எனக்கு அது தேன் போல் தித்தித்துங்கிறார். தாவீது ரொம்ப ரொம்ப பிஸியான ஆள், ராஜா, ஒரு பேரரசர் அவர். ஆமாம், ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அதுபோல் நிறைய வேலை வரும். ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ராஜாமத்தில் என்ன செய்வார் அவர் அந்த நாட்களில். இப்போ இருக்கிற லைட்டு ஃபேன்லாம் கிடையாது. இப்போல்லாம் நம்ம நினச்சா நல்லா பைபிள் படிக்கலாம். ஆனால் அந்த நாட்களில் ஒரு தீப்பந்தத்தை ஏற்றி வச்சு இந்த தோல் சுருளேடு ஒரு மேசை மேலே விரித்து வச்சுட்டு அப்படி தான் அதெல்லாம் படிச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் இறை வார்த்தையிலேயே தான் தியானிச்சிருந்தார், இறை வார்த்தையோடு தான் ஒன்றித்து வந்திருக்கிறார், வேத வசனத்தின்படி தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவரால் பாவம் செய்யும். இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் பல பாவத்தில் விழுந்துடுறோம். பாவத்தில் காரணம் என்ன? இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறது கிடையாது. திருப்பாடல் 119வது அதிகாரம் 11வது வசனம். வாசிங்க. உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை இருத்தியுள்ளேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் அப்படி இருத்தி வச்சிருக்கிறோம்? நம்ம பாவம் செஞ்சுட்டு என்ன சொல்கிறோம்? பலவீனத்தில் செஞ்சிட்டோங்கிறோம். இறை வார்த்தையை தான் நம்மளை பாவத்திலிருந்து காக்க வல்லது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இரவு சாம வேளையில் கூட இந்த வார்த்தையை தான் சிந்திச்சுட்டே தியானிச்சுட்டே இருந்தேங்கிறார் தாவீது. இன்னைக்கு ஆலயத்துக்கு வர ஜெபிக்கிறோம், அதனால் நம்ம ஆண்டர் பார்க்குறாரு அப்படின்னு அந்த அச்ச உணர்வு நமக்கு இருக்கா? காரணம் என்ன? சண்டை, எல்லார் வீட்லேயுமே சண்டை. ஆலயத்துக்கு வர எல்லாருமே அநேகர் என்ன செய்கிறோம்? வீட்டில் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. வீண் வார்த்தைகளை ஒதுக்குறோம். ஏன் வீண் வார்த்தையை ஒதுக்குறோம்? இருதயத்தில் அது வேத வசனம் நம்ம தியானிக்காததுனால. தாவீது சொல்கிறார், நான் பாவம் செய்யாதவாறு உங்களுடைய வார்த்தையை என் இருதயத்தில் இருத்தியுள்ள முன்னாடி வச்சிருக்கிறேன்றார். கேட் கீப்பர் மாதிரி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். நம்ம இன்றைக்கி அநேக நேரத்தில் பிரச்சனை, பேசக்கூடாத காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்? பேசுகிறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தான் பேசுகிறோம். அதில் ஆண்டவர் பிரியம் அடையிறது கிடையாது. சில வாய் சும்மாவே இருக்காது, ஏதாச்சும் ஒன்று பேசிகிட்டே தான் இருப்பாங்க. தேவையற்ற வீண் வார்த்தைகள். இந்த வீண் வார்த்தைகள் பேசினா நம்ம ஆசீர்வாதம் திருடப்படும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவையற்ற வீண் வார்த்தைகள், சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை, குடும்பத்தை நிம்மதி இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைங்க நிம்மதியோடும் சமாதானத்தோடும் வாழணும் தான் அவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவையற்ற வீண் வார்த்தைகள், சில கெட்ட வார்த்தையோட பேசி வரும்போது ஆண்டவர் சொன்ன காரியம் அதுதான் எனக்கு நனவுப்படுத்துகிறார். கெட்ட வார்த்தை, நன்னீரும் ஓர் ஒரே சுனையிலிருந்து வருமானு கேட்குறாரு. ஆண்டவர் போற்றுவது இந்த நாவு தான், மனிதரை தூற்றுவது இந்த நாவு தான். நன்மை எடுக்கிறோம், ஆனால் என்ன செய்யணும்? வீட்டில் கிறிஸ்தவங்களாக இருந்து கூட கெட்ட பேச்சு பேசிகிட்டே தான் இருக்கும். அது ஆண்டவர் துயரப்படுற. எளிதில் சினம் வந்துடுது, சினம் கொள்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம தேவையற்ற வார்த்தைகளை பேசணும்னா இருதயத்தில் என்ன செய்யணும்? வார்த்தையை, இறை வார்த்தையை தியானிச்சுட்டே இருக்கணும், தாவீதை போல். அப்போ தான் வீண் வார்த்தைகள் என்ன செய்யாது? நம்ம இருதயத்தில் வராது. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:20. பேச துடித்து கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை திருந்துவார், ஆனால் இவர் திருந்தவே மாட்டார். ஏதாச்சும் ஒன்று பேசணும், அவங்களை கேட்கறது முன்னாடி முந்திக்கிட்டு பேசிகிட்டே இருப்பான். அந்த மாதிரி பேசுகிறவங்கள பிசாசு தான் பயன்படுத்தும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்ல நிறைய காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தாவீதை ஆண்டவர் ஒரு ராஜாவாக மாற்றுறார். ஏன்னா அவர் இருதயத்தில் இறை வார்த்தையை தான் தியானிச்சுட்டு இருந்தார். பேச துடித்து கொண்டிருப்பவர்களை பார்த்துருக்கிறாயா? மூடராவது ஒருவேளை
திருந்துவார், இவர் திருந்தவே மாட்டார். அந்த மாதிரி வீணாக பேசுகிறவங்க இடத்துல பிரச்சனை தான் வரும், சண்டை தான் வரும். 22வது வசனம் வாசிங்க. எளிதில் சினம் கொள்பவர் சண்டை உண்டாகும், அவர் பல தீங்குகளுக்கு காரணமாகும். எளிதில் சினம் கொள்பவர், சட்டுன்னு ஒரு கோவம். இப்போ காரணம்னா இறை வார்த்தையிலே நம்ம தியானிக்கிறது கிடையாது. இந்த வார்த்தையாக இந்த உணவை நம்ம உண்ணாமல் இருக்கிறதுனால தான். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையில் தான் ஆண்டவர் திருப்தி அடையணுன்றார். நம்ம ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் இதில் பலப்படணுங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம பேசி பேசி சில பிரச்சனைகளுக்கு போகிறது, பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லது. தாவீது சொல்கிறாரு திருப்பாடல் 39வது அதிகாரத்தில் முதல் வசனம் பாருங்கள். அவர் தாவீதை தான் நிறைய நம்ம மேற்கோள் காட்ட முடியுது. நிறைய காரியத்தை வந்து ஒரு ஓன அனுபவித்து சொல்லியிருக்கிறார். 39 முதல் வசனம். என் நாவினால் பாவம் செய்யாத வண்ணம் என் நடைமுறைகளை காத்து கொள்வேன், பொல்லார் என் முன் நிற்கும் வரையில் என் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் என்று சொன்னேன். வாசிங்க. நான் ஊமையை போல் பேசாதிருந்தேன். அவரால் பேச முடியும், ஆனால் ஊமையை போல பேசாதிருந்தேன். நல்ல விஷயத்தை கூட, நலமானதை கூட பேசாமல் அமைதியாக இருந்தேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, என் நாவுக்கு பூட்டு போட்டு நான் காத்து கொண்டேங்கிறேன். கிறிஸ்தவங்க எல்லாருமே நீங்கள் என்ன செய்யணும்? பூட்டு போட்டுடணும், ஜிப்பு போட்டுடணும். பேசணுன்னா வரணும், நம்ம வாயிலிருந்து இறை வார்த்தை தான் வரணும். இறை வார்த்தையில் நிரம்பணும், வயிறார உண்ணணும். இது இறை வார்த்தையை உள்ளத்தை நிறைவே வாய் பேசும். எதில் நிறைஞ்சிருக்கோம் அதுதான் வெளியே வரும். நீங்கள் நிறைய பைபிள் படித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பிங்க, பைபிள் படிங்க, தியானிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைலாம் வெளியே போயிடும். எங்கள் வாழ்க்கையில் அப்படிலாம் இருந்துச்சு. பைபிள் படிக்கிறது எனக்கு ரொம்ப கசப்பான காரியமாக தான் இருந்துச்சு. பைபிள் படிக்கணும்னா நான் ஓடிடுவேன், திக்கி திக்கி தான் படிப்பேன். ஒரு பயம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிற்க முடியாது, என்னால் 2 காலம் அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ரீடிங் வாசிக்க சொன்னால் கூட என்னால் வாசிக்க முடியாது. ஒரு இருள் சூழ்ந்த இடத்துல தான் நான் இருந்தேன். ஆண்டு அந்த வெளிச்சத்தை காமிச்சார். தாவீது அப்படி தான் சொல்கிறார். திருப்பாடல் 119 105வது வசனத்தில் வாசிப்போம். சங்கீதம் 119 105. என் காலடிக்கும் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அந்த வார்த்தையை அந்த வெளிச்சத்தை தான் நான் நடக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால தான் அவர் இடறி விழுறது கிடையாது. நான் ஒரு காலத்தில் இருளில் தான் இருந்தேன். இறை வார்த்தையை வாசிக்காத வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். இந்த இறை வார்த்தையை வாசிக்க 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 தான் ஆண்டவர் ஒரு பெரிய சமாதானத்தையும் இதயத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கிறிஸ்தவங்களாக இருந்து நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறோம். மன நிம்மதி இல்லை. காசு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. வார்த்தை மட்டும் தான் நமக்கு விடுதலையும் சமாதானத்தை கொடுக்க வல்லது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஒரு சமாதானம் இல்லை இருதயத்தில் சொல்கிறீங்களோ, வாழ்க்கையில் வந்து சமாதானம் இல்லை இருதயத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களோ, இந்த வேத வசனத்துக்கு நீங்களாம் இடம் கொடுக்கலன்னு அர்த்தம். இது வயிறார ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம ஒன்று. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எப்படி நம்ம ஆர்வமாக நம்ம வந்து சாப்பிடணும்? 1 பேதுரு 2வது அதிகாரம் வாசி கேட்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 1லேருந்து 3 வரைக்கும் வாசிப்போம். கவனமாக கேளுங்க இறைவார்த்தையை. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய இந்த பாலை அருந்த ஆர்வம் உள்ளவராய் இருங்கள். அப்படி இருந்தீங்கன்னா வாசிங்க. நீங்கள் மீட்பில் வளருவீங்க. கரங்களை தட்டுவோங்க ஆண்டவருக்கு. இந்த வஞ்சகமற்ற பாலை எப்படி அருந்தணுமா? புதிதாய் பிறந்த குழந்தையை போல. புதுசாக ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதோடைய வேலை என்னவா இருக்கும்? அந்த குழந்தையுடைய வேலை என்ன? எப்போல்லாம் பால் கொடு, எப்போவுமே அது என்ன செய்யாது, 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை இப்படி இருங்கன்றார் பேதுரு. பிரைஸ் தி லார்ட்,
ஹல்லேலூயா. இதில் நம்ம குறைவு போகிறதுனால தான் நீங்கள் வாழ்க்கையில் அநேக பிரச்சனை. எப்படி இருக்கீங்க பிரதர்? ஏதோ இருக்கிறோம் பிரதர், ஏதோ இருக்கிறேன். கையங்காலம் நல்லா இருக்கும்போது ஆண்டவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டா நல்லாயிருக்கும். இழுத்து பறிச்சிட்டு இருக்கிறத விட ஆண்டவர் அப்படிலாம் இருக்கணும்னு விரும்பலை. அவர் அப்படிலாம் இருக்கணும்னு ஆண்டவர் நம்பி போன பிள்ளைங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் எல்லாருக்கும் ஒரு நிறைவான அந்த முதுமையை அடைக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சமாதானத்தோடு தான் இருந்தாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. தொடக்க நூல் 24ஆவது அதிகாரத்தில் வசனம், ஆபிரகாம் எப்படி இருந்தார் பாருங்கள் வயது முதிர்ந்த காலத்தில். இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாம் வயது மிகுந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலுமே ஆசி வழங்கியிருந்தார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஏன், என்ன காரணம்? ஆண்டோடைய வார்த்தையை இறுதியத்தை வச்சு தியானிச்சுட்டே இருந்தாங்க, நம்பினாங்க, வார்த்தையை நம்பினாங்க, இந்த வார்த்தையின்படி அவங்க வாழ்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஆசீர்வாதம் தடைப்படுது, குறைவுப்படுது, காரணம் என்ன? இறை வார்த்தையை நம்ம புதிதாய் பிறந்த குழந்தையை போல அறிந்திருது கிடையாது. இதெல்லாம் நமக்கு இல்லை. இதெல்லாம் யாருக்கு? 1000 தான் திருச்சட்டத்தை எழுதி கொடுத்தாலும் என்ன சொல்லுவோம் நம்ம அநேக இடத்துல? ஓசாயா 8வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. ஓசாயா 8:12. ஆயிரக்கணக்கில் நான் திருச்சட்டங்களை எழுதி கொடுத்தாலும் அதெல்லாம் நமக்கு இல்லை. அது என் வீட்டுக்காருக்கு தான், என் ஒய்ஃபுக்கு தான், நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டோம். ஒவ்வொரு வார்த்தையும், இது எழுதப்பட்ட எல்லா வார்த்தையும், எந்த வார்த்தையுமே வீணானது கிடையாது. இதுதான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இணைச்சட்டம் 32 47வது வசனம் வாசிப்போம். இந்த திருச்சட்டத்தின் எந்த வார்த்தையும் வீணானது அல்ல, அதுதான் உங்களது வாழ்வு, அதுதான் உங்களுக்கு ஜீவன். நீங்கள் வாழ்க்கையே ரொம்ப கசந்து போயிருக்குதுன்னு சொல்லணும். காரணம் என்ன? இறை வார்த்தைக்கு இடம் கொடுக்காதது தான். இந்த வார்த்தையை நீங்கள் நேசிக்க, அதை தியானிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்பான அனுபவங்களும் மாறி போயிடும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியது இந்த தேவ வார்த்தை. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களோட பிரச்சனையை மாற்றக்கூடியது இந்த வேத வசனம். இது நீங்கள் படிக்க தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனையெல்லாம் மாறிப்போம், சூழ்நிலையெல்லாம் மாறிப்போம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யாரெல்லாம் இறை வார்த்தையை தியானிக்கிறீங்களோ, இறை வார்த்தை வெளிச்சத்தில் நடக்க ஆசைக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருடைய துக்கமும் மகிழ்ச்சியாய் மாறும். பக்கத்தில் திரும்பி பார்த்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்கள். கிறிஸ்துவ துக்கத்தோடு இருக்கணும் ஆண்டவர் விரும்பலை. நம்ம துக்கப்படுறது காரணம் இந்த வேத வசனத்தை தியானிக்காதது தான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்கள் துக்கம் நீங்கள் எப்படியான ஒரு பிரச்சனையோட வியாதியோட வந்திருக்கலாம், எல்லாம் மாறும். இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு, ஆற்றல் உண்டு. இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சந்தோஷத்தோட உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம பாடக்கூடிய ஒவ்வொரு பாடல் வரிகளும் வேத வசனத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டது. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பக்கத்தில் திரும்பி பார்த்து சொன்னீங்கன்னா
அவங்க எவ்வளோ பெரிய துக்கத்தில் எவ்வளோ பெரிய கசப்பில் இருந்தாலும் அவங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல், ஒரு விடுதலையும் ஆண்டு கட்டாயம் கொடுப்பார். பிரைஸ் எல்லாம். நீங்கள் துக்கத்தோடு பாண்டிங்கன்னா சொல்கிறார்ல, நீங்கள் சீடரில் 2 பேரை ஆண்டவர் அனுப்புவார். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதான்னு சொல்லுங்கள். உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றுக்கக்கூடியவங்க அங்கே இருந்தாங்கன்னா அது அவங்க இடத்துல போகும். இல்லாட்டி என்ன செய்யும்? உங்கள் இடத்துலேயே வந்துடுங்க. நீங்கள் துக்கத்தோடு சொன்னீங்கன்னா அந்த துக்கம் உங்ககிட்ட திரும்பி வந்துடும். சந்தோஷத்தோடு சிரிச்சுக்கிட்டு பக்கத்தில் திரும்பி பார்த்து கரங்களை தட்டி பாடுவோம். பாடும்போது ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும். துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. பக்கத்தில் திரும்பி பார்த்து கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. பக்கத்தில் திரும்பி கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டா, என் இயேசு கைவிட மாட்டா, என் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். பக்கத்தில் திரும்பி பார்த்து, ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தாங்கிடும் பலன் தருவா, தப்பி செல்ல வழி செய்வா. நீ தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா. கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா, கலங்கிடவே வேண்டா. என் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டா, நம் இயேசு கைவிட மாட்டா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் துக்கம் மாறாமல் இருக்க காரணம் என்ன? இறை வார்த்தைக்குள்ளே நீங்கள் போகிறது கிடையாது, இறை வார்த்தையை தியானிக்கிறது கிடையாது. இந்த இறை வார்த்தையை நம்ம இரவும் பகலும் என்ன செய்யணும்? தியானிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும். தாவீது 119 சங்கீதம் 65வது வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், வாசி கேட்கலாம். ஆண்டவரே 165 160 வாசிங்க. 119வது அதிகாரம் 165வது வசனம். உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு, அவர்களை நிலைக்குலைய செய்வது எதுவுமே இல்லை. யாரெல்லாம் இந்த திருச்சட்டத்தை விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. இன்றைக்கி குறைவான நம்ம நல்வாழ்வு இல்லாமல் குறைவுபட்டிருக்க காரணம் என்ன? திருச்சட்டத்தை விரும்புறதில்லை, விரும்பாதனால தான். இயேசு தான் இறைவார்த்தை, இறைவார்த்தை தான் இயேசு வாக்கு மனிதனானா நம்மிடையே குடிக்கொண்டா. அப்போ இந்த வேத வசனத்தை நம்ம வந்து இயேசு நேசிக்கணும், இறைவார்த்தையை நம்ம நேசிக்கணும். திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு என்ன உண்டு? 1 2லாம் கிடையாது, அதுக்கு அளவே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம், வாசி கேட்கலாம். இந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தும்படியாக மோசேக்கு அப்புறமா யோசுவா பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் அவர் கொஞ்சம் என்ன செய்கிறாரு? அச்சப்படுறாரு. அதனால் ஆண்டவர் அவர் பலப்படுத்துகிறார் அந்த வார்த்தையை சொல்லி. 1:8, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று, இங்கிலீஷ் பைபிள் என்ன போட்டு, உன் வாயிலிருந்து அகற்றாதேன்னு போட்டு, உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில்
கவனமாயிரு. பாருங்க, இந்த திருச்சட்ட நூலை உன் வாயிலிருந்து அகற்றாதே. இரவும் பகலும் என்ன செய்யணுமா? தியானிக்கணும். அப்படி தியானிக்காதனால தான் நீங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைய குறைவுகளை பார்க்கணும். இந்த நல்வாழ்வை பார்க்க முடியாமல் போராட்டம்னா இதெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் நான் டெய்லி ஆலயத்துக்கு தினப்போ வரேன், உன்னையே நம்பி வந்தேன், எனக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனைன்னு கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அதை செய்கிறது கிடையாது. வேத வசனம் என்ன சொல்லுது? இந்த வேத வசனத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவங்கள நிலைக்குள்ளே செய்கிறது. எப்படி ஒரு போராட்டமான சூழ்நிலையை பார்த்தவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு பயமோ கலக்கமோ வராது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அஞ்சு அவருடைய பாதையில் நடக்கிறவங்களுக்கு, இந்த இறை வார்த்தையின்படி தியானித்து நடக்கிறவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் பைபிளில் வந்து ஹோல் பைபிள் ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். மூதாதையர்கள் எல்லாருக்குமே ஒரு சமாதானத்தோடு தான் இருந்தாங்க. ஸ்தேவானை வந்து கல்லால் எரிஞ்சு கொல்ல போகிறாங்க இல்லையா? ஸ்தேவானை கல்லால் எரிஞ்சு கொல்ல போகிறாங்க. அப்போ அவர் எப்படி ஜெபிச்சார்? அவரை நிலை குளிர மாதிரி ஏதாச்சும் செய்ய முடிஞ்சுதா? அவர் என்ன செய்கிறார்? வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் வலப்பக்கத்தில் பிதாவுடைய வலது பக்கத்தில் இருக்கிறதையும் நான் காண்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எப்படி அவர் மரணத்தை வந்து அந்த ஆவியை ஒப்படைக்கிறாரு? தந்தையே என் ஆவியை இயேசு சொன்னது போலவே சொல்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே போராட்டம் நம்மளுக்குள்ள. காரணம் என்ன? இந்த இறை வார்த்தைக்குள்ளே நம்ம இல்லாமல் இருக்கிறது தான். இதை விரும்பணும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி ஆசீர்வாதம் குறைவுப்படுது. அதுதான் நம்ம ஆண்டவரையே குறை சொல்லிகிட்டு இருக்கோம். எனக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை? ஏன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் மட்டும் என் கண்ணீராக இருக்குது? ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே? எனக்கு பொருளாதார நெருக்கடியாக இருக்குது. நம்ம எதை முன்னாடி வைக்கிறோம்? ஆண்டுக்கு பிரியமில்லாத காலத்தை முன்னாடி வைக்கிறோம். முதலாவது இறை ராஜ்யத்தையும் அவருக்கு ஏற்புடையதையும் தேடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் சேர்த்து கொடுக்கப்படும் சொல்லிட்டார். சொன்னவர் வாக்கு மாறாத தேவன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த திருச்சட்டத்தை விரும்பும் போது தான் உங்களுக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. ஆண்டோடைய பிள்ளைங்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய அப்பாவுடைய வார்த்தை நமக்கு ஒரு உணவு போல் இருக்கும், தேன் போல இருக்கும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருப்பாடல் 1வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசிப்போம். எப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிட்டு கண்ணீரோடு நிற்கிறோம், கவலையோடு இருக்கிறோம். கேட்ட ஆண்டவர் நமக்கு உதவி செய்யலைன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் ஆண்டவருடைய திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர், அவருடைய சட்டத்தை பற்றி எப்போ சிந்திக்கிறாங்க? இரவும் பகல் அதை பற்றி தான் சிந்திக்கிறாங்க. எப்படி அவங்களால பாவம் செய்ய முடியும்? எப்படி அவங்களால கவலைப்பட முடியும்? ஒரு மனிதன் ஆற்ற வல்லது இந்த இறை வார்த்தை. ஒரு சமாதானத்தை கொடுக்குறது இந்த இறை வார்த்தை. பாவத்திலிருந்து மீட்க வல்லது இந்த இறை வார்த்தை. ஆனால் அவர் திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர். அப்படி சிந்திக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அவருடைய வாழ்க்கை? தொடர்ந்து வாசிங்க. அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல. நீரோடையோரம் நடப்பட்ட மரம் எப்படி இருக்கும்? பருவ காலத்தில் கனி தந்து என்றுமே பசுமையாக இருக்கும். அந்த மரத்திற்கு ஒப்பாவன். பிரைஸ் எல்லாம். அப்போ பாருங்கள், இரவும் பகலும் அந்த இறை வார்த்தையை தியானிக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்? நீரோட நடைப்பட்ட ஒரு நடம் போல இருப்பாங்க, மரம் போல இருப்பாங்க. என்றைக்குமே பசுமையாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில் துக்கம் இருக்காது, கவலை இருக்காது, எதுவுமே அவங்கள நிலைக்குள்ள செய்ய முடியாது. தீமையானது ஒன்று அவங்களுக்கு அணுகாது. அப்படியே தீமையான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட பாருங்கள், அந்த தாவீது இருக்கிற மாதிரி மற்றவங்கள கோலியாத்து வந்து நிற்கிறான். 6.5 முழம் உயரம்னு சொல்லி பார்க்குறோம் நம்ம 1 சாமுவேல் 16. அந்த இஸ்ரேல் படை வீரர்கள் எல்லாம் பயப்படுறாங்க, சவுல் கூட பயப்படுறாரு. ஆனால் தாவீதை பார்த்தீங்கன்னா எதுவுமே நிலைக்குள்ளே செய்யலை. ஒரு அற்பமாக நினைக்கிற ஒரு கரடியை போல, ஒரு சிங்கத்தை போல தான் அவனை பார்க்குறேங்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அதான் சொல்கிற, பிள்ளைகள் முதல்ல வயிறார உண்ணட்டும்னு சொல்கிறார். ஆண்டோடைய பிள்ளையாக இல்லாமல் இருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த வேத வசனத்தின்படி நம்ம தியானிக்காமல் வாழும்போது அவங்களுக்கு எவ்வளோ தான் ஆண்டவர் ஆசீர்வச்சாலும் பிசாசனமாக அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிடும்? அவங்ககிட்ட எடுத்துருவோம். இரவும் பகலும் தியானிக்கணும். ஒரு ராஜாவாக இருந்து அவருக்கு பகலில் இரவுலையும் தியானிக்கிற டைம் இருக்குமா? இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே கூட நைட் ப்ரேயர் நடக்குது. இப்போ நைட்டில் வந்து ஒரு 8 மணிக்கு மேலே ஜென்ஸ் எல்லாம் உட்காந்து ஜபிக்கிறோம். எத்தனை பேர் ஆர்வத்தோடு வரீங்க தெரியல, கூப்பிட வேண்டியதாக இருக்குது. 119 148 வசனம் வாசித்து பாருங்கள். தாவீது எப்படி வாஞ்சியாக இருக்கிறான்னு பாருங்கள். திருப்பாடல் 119 148 வசனம். உம் வாக்குறுதிகளை நான் சிந்திப்பதற்காக
இரவு சாம நேரங்களில் நான் ஏன் இரவு சாம கண் விழித்திருக்கிறாரு சொல்லுங்க பார்ப்போம். அவர் ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால பகலில் அவருக்கு வேலை அதிகமாக இருக்குது. அதனால என்ன செய்கிறாரு, நேரத்தை ஒதுக்கி அப்படி சொல்கிறோம். அவ்வளோ பெரிய பிஸியான மேனாக இருந்தாலும் என்ன செய்கிறார் அவர், இரவு சாமலாம் கண் விழித்து நம்முடைய வாக்குறுதியில் தியானிக்கிற சிந்திக்கிறேங்கிறார். அதனால தான் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படி ஆடு மேய்க்கும் போது ஆண்டோடைய வார்த்தையை தியானிச்சுட்டு இருந்தாரோ, ஆண்டோட கூடவே இருந்தாரோ, அரசன் ஆனதுக்கப்புறமா என்ன செய்கிறாரு, பகலில் நேரம் இல்லைன்னா கூட இரவில் தியானிச்சுட்டே இருக்கிறார். இதெல்லாம் நம்ம செய்யாதனால தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போய் நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால் டெய்லி பைபிள் படிங்க, டெய்லியும் பைபிள் படிங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியது. இதை சொல்ல திருச்சட்டத்தின் எந்த வார்த்தையும் வீணானது இல்லை, அதுதான் உங்களுடைய வாழ்வு, அதுதான் உங்களுடைய ஜீவன். பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நீங்கள் அப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. முடிந்தவர்கள் எழுந்து நின்று கண்களை மூடி, இது வரைக்கும் நான் அந்த பைபிள் வார்த்தையை நான் வாசிக்காமல் இருந்துட்டேன், அசட்டியாக இருந்துட்டேன், வீட்டில் பைபிள் இருக்குது, அதனால் அதை எடுத்து வாசிக்கிறதுக்கு மனசு இல்லை அப்படின்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுப்பார், அதை வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுப்பார். ஆவியான்கிட்ட உதவி கேளுங்க, கண்களை மூடி ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவே என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, இரவும் பகலப்பா அந்த வேத வசனத்தை தியானிக்க முடியாது நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தோம் ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை நான் வாசிக்காத நாட்களுக்காக, அதனால் என் வாழ்க்கையில் அப்பா நான் எத்தனையோ ஆசீர்வாதங்கள், எத்தனையோ நன்மைகளை வச்சுருந்தோம் அப்பா, நான் அதை பெற முடியாதபடி நானே அதை தடுத்து கொண்டேன் ஆண்டவரே. இயேசுவே என்ன மன்னிங்க ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு நாளும் இரவும் பகல் ஆண்டவரே, அப்பா உடைய வார்த்தையிலே அப்பா நான் தியானித்து நிற்பேன் ஆண்டவரே. இறை வார்த்தையாகி அப்பா அந்த பாலை அப்பா பிறந்த குழந்தையை போல அனுதினமும் நான் அருந்துவேன் ஆண்டவரே. உடைய வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நான் நடப்பேன் ஆண்டவரே. அப்பா வேத வசனத்தை வாசிப்பேன் ஆண்டவரே. யோசுவாக்கு நீ சொன்னது போல் ஆண்டவரே, அப்போ நான் அசட்டியாக இருந்த நேரத்துக்கு நான் மன்னிங்க ஆண்டவரே. எவ்வளோ ஆசீர்வாதங்கள், இப்போ எத்தனையோ நன்மைகள் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே. அப்போ அந்த வேதத்தின் வழியாக எத்தனையோ காரியத்தை என் கூட பேச விரும்பி இருக்கிறீங்க, ஆனால் செவி கொடுக்காமல் இருந்த நேரத்துக்காய் நாட்களுக்காக என்ன மன்னிங்க ஆண்டவரே. சொல்லுவோமா, இயேசுவே நான் மன்னிங்க ஆண்டவரே. நீ இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றாய் அறிந்து கொள்ள, உம்மோடு உறவாட, நீர் பேசுவதை கேட்க, அப்பா என் வாழ்க்கையில் அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படியக்கூடிய அந்த இருதயத்தினால அப்பா நிரப்பு ஆண்டவரே. ஒரு தெய்வீக சமாதானம் என்னை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா வீண் பேச்சுக்கள் இடம் கொடுக்க மாட்டாண்டவரே. அப்பா உலகப்புறமான வீண் பேச்சுகள் அப்பா எங்களை பக்தியற்றவர்களாய் மாற்றிவிடும் என்று சொல்லியிருக்குது ஆண்டவரே. அப்போ வீண் பேச்சுகள் வேண்டாம் சொல்லுங்கள். வீணாக பேசுகிறவங்கள சொல்லுங்கள். இப்போ வீணான வார்த்தையில் பேச மாட்டாண்டவரே. அப்போ என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. தாவீதை போல என் நாவுக்கு அப்பா நான் வாய்க்கு பூட்டு போட்டு காத்து கொள்வேன் ஆண்டவரே. நலமானதை கூட பேசாதபடி நான் ஊமையாக இருந்தேன் என்று தாவீது சொன்னாரே ஆண்டவரே. அப்பா வீண் பேச்சுக்கு அப்பா இனி என் வாழ்க்கையில் இடம் இல்லை ஆண்டவரே. சொல்லுவோமா, இனிமேல் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே. வீணான வார்த்தைகளை பேச மாட்டேன் அப்பா. நீர் விரும்புகிற உடைய வேத வசனத்தை நான் பேசுவேன் ஆண்டவரே. அப்பா உள்ளத்தின் நிறைவே வாய் பேசும் என்று சொல்லியிருக்குது ஆண்டவரே. இரவு பகலப்பா உடைய வார்த்தையிலே அப்பா நான் தியானித்து நிரம்பி இருந்தபடினாலே அப்பா உடைய வார்த்தையை பேசக்கூடிய அந்த கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். அப்பா வார்த்தையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே வார்த்தையான தெய்வமே என் இருதயத்தில் வாங்க ஆண்டவரே. அப்பா என் சிந்தையில் வாங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு இடம் கொடுக்காத நாட்களுக்கு என்ன மன்னிங்க. தூஷால்லாதா ராமா ரீகா தூரா லாஷந்தா ராபா லகா ராபா எத்தனையோ ஆசீர்வாதத்தை அப்பா இழந்து பேர் நிற்கிறேன் ஆண்டவரே. இரவும் பகல் அப்பா அந்த தாவீது சொன்னது போல, யோசுவாவுக்கு நீர் சொன்னது போல ஆண்டவரே, உன் திருமுன் நின்று நாவிலிருந்து அப்பா அந்த திருச்சட்ட நூலை அகற்றாதே என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா எசேக்கியேலுக்கு தேன் போல தித்தித்த அந்த மதுரமான அந்த வார்த்தை ஆண்டவரே. அப்பா என் நாவில் அப்பா தித்திக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. என் இருதயத்தை அப்பா நீ நிரப்ப செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே நீர் பேசிய உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் வழியை அப்பா எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே நன்றி. எங்கள் பயத்தை போக்கினீரே நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான பயங்கள் வெளியேறுவதாக. எல்லா வித பயங்கள் மனிதர்களை குறித்து வருகிற பயங்கள் இயேசுவின் பேரை வெளியேறி. எவ்ரி ஃபியர் God in Jesus name come out come out. எல்லா மனிதர்களை குறித்து வருகிற பயங்கள், எல்லா வித கவலைகள், வீணான பேச்சுகள் இயேசுவின் பேரால் ஒவ்வொரு வாழ்க்கையை விட்டு வெளியேறு. ஒவ்வொரு ஜீவித்து வெளியேறு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. வெளியேறு வெளியேறு வெளியேறு. வீண் வார்த்தைகளும் வேண்டாம் ஆண்டவரே. சொல்லுங்க அப்பா. தேவையுள்ள அப்போ ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசுவேன் ஆண்டவரே. இறை வார்த்தைக்கு ஒத்த வார்த்தையை பேசுவேன் ஆண்டவரே. விசுவாசமான வார்த்தைகளே பேசுவேன் ஆண்டவரே. அப்பா நெகட்டிவான வார்த்தைகள் எதுவும் என் வாயில் வராது ஆண்டவரே. அப்பா இரவும் பகலும் அப்பா இந்த வேத வசனத்தை தியானிக்க என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்பா என் நாவுக்கு காவல் வைங்க ஆண்டவரே. அப்பா என் இருதயத்துக்கு காவல் வைங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே. அப்பா அந்த திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டு உணருமாறு அப்பா என்னுடைய மனக்கண்களை திறந்துள்ளோம் என்று தாவீது கேட்டது போல ஆண்டவரே. அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கனவை திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி 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 சுவாமி.
நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்ந்து யாவும் இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமர்ப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானந்தவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய தெய்வீக அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்குகின்ற உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளால் இடைவிடாமல் உயிர்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்தில் நம்முடைய இரண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை போற்றிடுவோம், ஆண்டவரை புகழ்ந்திடுவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்றவராய் நம்முடைய உள்ளத்தில் உள்ள வாஞ்சியான வார்த்தைகளை எண்ணங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் தேவன், உயிருள்ள தேவனாய் இதோ நம் மத்தியிலே குழுமி இருக்கிற வேளைகளை நம்முடைய இரண்டு கரங்களும் உயர்த்தப்பட நம்முடைய நாவும் நம்முடைய உள்ளமும் ஆண்டவரை வாஞ்சையாய் போற்றிடுவோம். ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆமென். ஆண்டவரே ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எமை 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 ஆசீர்வதியும். ஆசீர்வதியும் எமை
போற்றி அவதம் திருநாமம் போற்றி அவர் மகனேசு கிறிஸ்து போற்றி அவதம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூயாவி போற்றி அவதம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாய் போற்றி அவதம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை முனியும் போற்றி அவதம் திரு வாய்மை போற்றி அருள் திரு தூதரமரர் போற்றி அவதம் திரு சேவை போற்றி அருள் திரு தேவதேவன் போற்றி அவதம் திரு நாமம் போற்றி இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்று தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. God bless you. Thank you, Father. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தில் நாம் இன்னும் வாஞ்சையோடு அவருடைய உடனிருப்பை உணர்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது. இன்று ஆராதனை, துதி, மகிமை நம்ம எல்லாம் ஆண்டவரை போற்றுகின்ற பிள்ளைகளாய் மாற்றுவதோடு அதே நிலையில இறைவார்த்தையின் பகிர்வினால் குடும்பமாக எலியாசர் மற்றும் அவருடைய துணைவியார் இணைந்து சிறப்பித்திருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்த நம்முடைய கரவொளி விளப்புவோம். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் அவருடைய பயன்பாட்டுக்கு நாம் முன் வருகிற பொழுது இறைவன் நம்மை அழைத்து வருகிறார். இன்று இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து உங்கள் அனைவருக்கும் தேநீர் வழங்கப்படுகிறது. இடது பக்கமாக இருக்கிற வாயில் வழியாக செல்கிற பொழுது தேநீரும் உங்களுக்கு சிற்றுண்டியும் வழங்கப்படுகிறது. இரவு 8 மணி முதல் தொடர்ந்து ஆண்கள், நம்முடைய பங்கை சேர்ந்தவர்கள், வெளிப்பங்கிலிருந்தும் பலர் வந்து தனிப்பட்ட வகையிலே செபிக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்களும் ஊக்கப்படுத்துங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உங்களுடைய கணவர்மார்களை, தந்தைமார்களை 8 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை தனியாக அமர்ந்து கடவுளுடைய வார்த்தை இன்னும் வாஞ்சியோடு வாசிப்பதற்கான அருள் பிள்ளைகளாய் இருப்போம். கடவுள் உங்களையும் ஆசிர்வதிப்பாராக.